அதாவது இதோட மூமெண்ட் எப்படின்னா, என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. எனக்கு இங்கே வந்து தான் அதோட அச்சீவ்மெண்ட்டே எனக்கு புரிஞ்சது. ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து படிங்க படிங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த அளவுக்கு வர வச்சவங்க இவங்க தான். ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சு அப்போ தெரிஞ்சிருவாங்க, நீங்களும் இந்த வயசில் போய் நீ எல்லாம் படிச்சு நீ என்ன பண்ண போகிற, நீங்கள் பாஸ் பண்ண முடியுமா அப்படி தான் கேட்டாங்க. யாரையும் தயவுசெய்து வந்து உருவத்தை பார்த்தோ வயசை பார்த்தோ எடை போடாதீங்க. என்னோட பேர் வந்து சரஸ்வதி. நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செலக்ட் ஆகிருக்கேன் டைப்பிஸ்ட்டாக. நான் இங்கே வந்து 2021 தான் ஜாயின் பண்ணேன் வெரண்டா ரேஸில். வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு குரூப் 2 எழுதினேன், அடுத்து குரூப் 4 எழுதினேன். குரூப் 2லேயும் நான் பாஸ் தான், கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து மெயின் எழுதியிருக்கேன். இப்போ குரூப் 4 செலக்ட் ஆகி இப்போ வந்திருக்கேன். அதாவது இதோட மூமெண்ட் எப்படின்னா, என்னால் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. எனக்கு இங்கே வந்து தான் அதோட அச்சீவ்மெண்ட்டே எனக்கு புரிஞ்சது. நல்ல மென்டார்ஸ்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. உங்களால் படிக்க முடியும், திரும்பி திரும்பி ரிப்பீட்டடாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னை ஒரு சோர்ந்து போகிற நேரத்தில் கூட வந்து எங்கள்ட்ட உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி டெஸ்ட் வைஸ் வந்து எங்களுக்கு நிறைய நல்ல டெஸ்ட்டு ரெகுலராக வச்சாங்க. அதேமாரி கிளாஸஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஆஃப்டர்நூனே வந்து எங்களுக்கு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அந்த சர்க்கிளில் வந்து அப்பயே உடனே வந்து கொஷின்ஸ் அப்பயே உட்காந்து படிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப உதவுச்சு. அதேமாதிரி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா மென்டார்ஸை கேட்டோம்னா உடனே அவங்க வந்து இதுக்கான கிளியர் பண்ணிடுவாங்க எங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக. அதேமாதிரி டெஸ்ட் சீரியஸ் வந்து உடனே அந்த டெஸ்ட்டை வச்சு உடனே அதுக்குரிய ஆன்சரை சொல்லிவிட்டு எங்களுக்கு அப்பயே கிளியர் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் எதுக்கான ஆன்சரு 4 ஆப்ஷன் சொல்லிட்டு எதுக்கான ஆன்சர் அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தாலும் அந்த 4 ஆப்ஷனில் என்னங்கிறது எங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்னென்ன கொஷினுக்காக அந்த 4 ஆப்ஷன் வருங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மென்டார்ஸில் வந்து சொல்லணும்னா ராஜ்குமார் சார் ப்ளஸ் வந்து தங்கப்பிரபு சார், அவங்களுக்கு 2 பேத்துக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து சபரி சார், சீனு சார் வந்து மேக்ஸ் சார், அண்ட் வந்து அன்பு சார், சங்கர் சார், இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நீங்களும் வாங்க, வெரண்டா ரேஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வந்து வெற்றி அடையும், வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து இவங்க வந்து என்னோடய பொண்ணு, இவங்க பக்கத்தில் இருக்காங்க, சுடிதார் போடுங்க, இவங்க எங்கள் பொண்ணு. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு, இவங்க எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எனக்கு சிஸ்டர்ஸ் மாதிரி. எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து படிங்க படிங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு மோட்டிவேஷன் கொடுத்து இந்த அளவுக்கு வர வச்சவங்க இவங்க தான். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். நான் எக்ஸாம் உள்ளே நான் எழுதிட்டு இருப்பேன். இப்போ அதனால் நான் அச்சீவ்மெண்ட் பண்ணதுனால இவங்களை நான் மெயினாக நான் கூப்பிட்டு வந்து நானும் வெற்றி பெற்றேன் பாருங்கள், நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவங்க எங்கே எக்ஸாம் எழுத போனாலும் நான் கூட போயிடுவேன், தைரியம் கொடுப்பேன். வாங்க இந்த இடமா பரவாயில்ல, வாங்க நம்ம போய் பார்ப்போம், எந்த இடமா இருந்தால் என்ன, தெரியாத இடமா இருந்தால் என்ன, நம்ம போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சு பார்ப்பேன். நான் நல்ல ஒரு படிக்க சொல்லி நல்லா சோர்ந்து போகிறப்பெல்லாம் ஒரு ஆறுதல் கொடுப்பேன், படிக்க சொல்லுவேன். ஸோ இங்கே இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்காங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஜெயிச்சா கூட நான் இவ்வளோ தூரம் சந்தோஷப்பட்டிருப்பேனா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க ஜெயித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உண்மையிலே இத்தனை வருஷம் கழித்து அவங்க உட்கார்ந்தது ட்ரை பண்ணது. வெரண்டா ரேஸ்க்கு தேங்க்ஸ், திண்டுக்கல் பிரான்ச். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு போனோடனே எக்ஸாமில் நம்ம கிளியர் பண்ணலையே அப்படிங்கிற வந்து ஃபீல் பண்ணாதீங்க தயவுசெய்து. வெரண்டா ரேஸ்லேயே கண்டிப்பாக வந்து 1 இயர் 2 இயர்ஸாக கூட இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கான ஒரு இடங்கள் வரும். அதுக்காக நான் விட்டுட்டு வேறு எதுக்கு போகிறேன், இந்த இதில் எனக்கு சரியில்லை அப்படின்னு அங்கிட்டலாம் எதுலையும் போயிடாதீங்க. வெரண்டா ரேஸ்லேயே வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்காக நானே அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களாலேலாம் பண்ண முடியாதா, கண்டிப்பாக பண்ண முடியும். மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து இது இது பண்ண முடியாது. எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா சப்போர்ட்டாக தான் இருந்தார், எங்கள் பிள்ளைகளும் எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. யாருமே வந்து நம்மளாம் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது இல்லை, நம்ம வீட்டில் யாராவது ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். அதனால் எனக்கு வந்து வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வீட்டு வேலைகளும் பிள்ளைகளும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவாங்க. என்னை கொண்டு வந்து விடுறதா இருக்கட்டும், அவர் வந்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போவார். எந்த டைமிங் இருந்தாலும் அது அவங்களாம் வீட்டில் கொஞ்சம் சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. இல்லைன்னா இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, கிளாஸுக்கு டெய்லி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது கிளாஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லணும்னா, என்கிட்ட ஒரு
வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் வர முடியும். அப்போ ஏன் இப்போ போய் படித்து என்ன பண்ண போகிற, உன் பொண்ணே படிச்சுட்ருக்கே, நீ என்ன போய் பண்ண போகிற அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காக நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுச்சு. அப்போ தெரிஞ்சிடாம நீ எல்லாம் இந்த வயசில் போய் நீ எல்லாம் படித்து நீ என்ன பண்ண போகிற, நீ எல்லாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படி தான் கேட்டாங்க. அப்போ நம்ம இவங்கள்ட்ட இருந்து நம்ம முடிச்சிடணும், எதையுமே சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு நம்ம படிச்சுட்டு நான் வேலை வாங்கிட்டே நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் முக்கால்வாசி இந்த சொந்தக்காரங்கள்ட்ட நான் போகிறத அவாய்ட் பண்ணேன். இந்த விருந்துகளை கலந்துக்கிறது, மற்ற விசேஷங்களெல்லாம் அவரை மட்டும் நான் அனுப்பிச்சி விட்டுக்கிறது. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நான் சைடு வீட்டில் மட்டும்தான் நான் இருந்துக்குவேன். அதுலேயும் கேட்பாங்க, ஏன் ஒய்ஃப் வர மாட்டேங்கிறாங்க, என்ன அவ்வளோ இதா, அப்படி என்ன பண்ணுறாங்க, வேலை இருக்குது வெட்டி இருக்குது அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை நான் இல்லை அது வர விருப்பம் இல்லைன்னு சொல்லுது, விடுங்க அது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சமாளிச்சிடுவார். அதனால் அவரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் வர முடியாது. அதனால் அவருக்கும் தேங்க்ஸ். நெகட்டிவ் பேசணுங்கன்னா அதாவது என்னென்னா, யாரையும் தயவுசெய்து வந்து உருவத்தை பார்த்தோ வயசை பார்த்தோ எடை போடாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஏதாவது கண்டிப்பாக ஒரு இதில் சாதிக்கணும்னு எந்த ஒரு இதுவும் அவங்க என்ன சொல்கிறது, இது சின்ன ஏஜாக இருக்கட்டும் பெரிய ஏஜாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும். அது சாதிக்கணும், எதிரையா ஒரு துறையில் சாதிக்கணுங்கிற ஒரு அக்கறையும் உள்ளுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். யாருக்குமே இல்லாமல் இல்லை. ஆனால் அதை முதல்ல வெளிக்கொண்டு வாங்க. தயவுசெய்து வந்து இப்படி டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி பேசாதீங்க, தயவுசெய்து வேண்டாம். அதை தான் சொல்கிறேன் நான் விரும்புகிறேன். நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் வெரண்டா ரேஸ்க்கு தான் சொல்லணும். நான் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். நான் ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் காலையில் மார்னிங்கே எங்களுக்கு ஹால் ஒன்று ஒதுக்கி விட்ருவாங்க. எங்கள் ஹால் வந்து எப்படின்னா ஃபுல்லாக லைட் எரியும், ஃபேன் போடுவாங்க, ஃபுல்லாக எங்களுக்கு அதுவே ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு சப்போஸ் கரண்ட் இல்லை அப்படின்னா டக்குன்னு ஜன்னல்லாம் திறந்து விட்ருவாங்க, எல்லாம் செஞ்சு விட்ருவாங்க. அதெல்லாம் ஹால் ஸ்பெசிலிட்டிஸ் நல்லா இருந்துச்சு. ஒரு தண்ணியாக இருக்கட்டும், பாத்ரூமாக இருக்கட்டும், அந்த ஸ்பெசிலிட்டிஸ் நமக்கு டவுட்டு கேட்கணுனாலும் சரி, இல்லை மற்ற விஷயமா எதுனாலும் சரி, ஹெல்ப் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். நல்லா அவங்கள ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க அவங்க ஃபுல்லாக. தேங்க்ஸ் ஆல் டு வெரண்டா ரேஸ்.